அதிமுக தான் உங்க அடையாளம். அந்த அடையாளத்தை விட்டு இன்னைக்கு விஜய் அதை விட உயர்ந்து நிப்பார். விஜய் பக்கம் ஒரு பெரிய கூட்டம் போகுது. அந்த கூட்டத்தோட நானும் சேர்ந்து போறேன் அப்படின்னா அது என்ன அரசியல் அது? தவறா எல்லாரும் ஒரு பாதையில போறாங்க, நம்மளும் அது கூட நான் போறோம். சேர்ந்து போறேன்னு எந்த இடத்துலயுமே நான் சொல்ல. ஆசைப்படுறீங்க. என்ன நடக்குதுன்றத சொல்றேன். என்ன நடக்குது இப்ப நாட்டுல என்ன நடக்குது அதை ஒத்துக்கணும் ஒவ்வொரு மணி. அதிமுக உயிர்ப்போடு இருக்கா இல்லையா இன்னைக்கு? இருக்குல்ல, வலிமையோட இருக்குல்ல. தமிழகத்தில் தனிப்பெரும் வாக்கு வங்கி கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்புறம் எதுக்கு இரண்டாவதா திராவிட முன்னேற்ற கழகம். ஆ. தனிப்பெரும் கூட்டணி இல்லாம இன்னைக்கு தேர்தலை சந்திக்கின்ற ஆற்றல் மிக்க இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம். அதை விட அதுல என்ன வந்து சிறப்பு எனக்கு விஜய் கிட்ட இருக்கு? என்ன விஜய் கட்சியில என்ன சிறப்பு வந்துருச்சு? விஜய் புதுசா வந்ததுல என்ன ஒரு அந்த மாஸ்ன்றீங்க நீங்க? இப்ப வெறும் மாஸ். நீங்களும் சினிமா ரசிகர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ரைட்ஸ். இப்ப எனக்கு என்ன வருத்தம்னா, இப்ப அதிமுக இருக்கவங்க பூரா என்ன பேசணும்? குடும்ப ஆட்சின்னு பேசணும் திமுகவை. ஆமா. அது 100% கரெக்ட். அந்த குடும்ப ஆட்சிக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்களேன். இந்த கட்சியில தொடர்ந்து அம்மா பீரியட் இருந்து தலைவர் பீரியட் இருந்து சொல்ல போனா சில நபர்களே அமைச்சர்களாக இருக்கிறார்கள். ஏன் இளைஞர்களுக்கு வழி விடுங்களேன். இப்ப மதிப்பிற்குரிய நான் நேசிக்கூடிய எடப்பாடி என்ன சொல்றாரு? சாமானிய எளிய தொண்டனாகிய நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். உண்மையாலுமே அவர் கடின உழைப்பால் வந்தவர். எல்லாரும் சில பேர் சொல்றாங்க அவங்களால் உருவாக்கப்பட்ட அவருடைய திறமை, அம்மாவிடம் கொண்ட விசுவாசம், அதற்காகத்தான் அவர் இந்த நிலை அடைந்திருக்கார். ஏன்னா அவர் மாவட்ட செயலாளர் இருந்த காலத்திலிருந்து எனக்கு நன்கு அறிந்தவன், அவரோடு நான் அதிக தொடர்பில் இருந்தேன். அதனால சொல்கிறேன், படிப்படியாக உயர்த்தப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி குடிமராமத்து பணிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தவறாக சொல்லுங்க, பொன்மனச்செம்மல் அம்மா கூட மாஸ்ட் லீடர், அவங்கள அவ்வளோ சீக்கிரம் அணுக முடியாது. அதனால சில திட்டங்கள் அதிகாரிகள் போய் செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு. அவங்க இதை செய்யினாத்தான் செய்ய முடிஞ்ச சூழ்நிலை இருந்தது. ஆனால் எடப்பாடி ஒரு சாமானிய எளியவர்னால சாதாரணமாக அதிகாரிகள் போய் ஃப்ரீயாக கூப்பிட்டு பேசுகிறார், இந்த திட்டம் செய்யணும். அப்போ அவங்களும் ஃப்ரீயாக சொல்கிறாங்க. அப்படி வந்தால் தான் இந்த குடிமரா திட்டங்கள் எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்திக்கடவு அவினாசி திட்டம்ல கனவுல கூட அதை நினச்சி பார்க்க முடியாத திட்டம். விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாளைக்கு அதிமுக ஆட்சி அமைத்தாலும் என்ன போகுது? அவரை சுத்தி இருக்கு ஏற்கனவே இருந்த அந்த அமைச்சர்கள் தான் அமைச்சராக போறாங்க. அவங்க தான் மாவட்ட செயலாளர் வரணும்னு விஜயை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு ஆசைப்படுறீங்க நீங்க? ஆமா, கண்டிப்பா. எத்தனையோ இளைஞர் இந்த இயக்கத்துக்கு தியாகம் பண்ணியிருக்காங்கல்ல.